ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. வெற்றி சிவராமனுக்கு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காரு. இந்த சைடு முருகன், அந்த சைடு ரேவதி எல்லாருமே சேர்ந்து சிவராமனுக்கு காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து சிவராமன் வந்து ரொம்பவே கண் கலங்கி போகிறாங்க. என்னோட பெத்த பிள்ளைங்க என்னை கைவிட்டாலும் நான் வளர்த்தெடுத்த பிள்ளை முருகன், ரேவதி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? நான் இனிமேட்டு களத்துல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சு அஞ்சலியும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை சிவராமனுக்கு பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஷெட் மாதிரி ஒண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. இதுலதான் நம்ம இனிமேட்டு தொழில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட வெற்றி சொல்றாங்க. வெற்றி இவ்வளவு பண்றதெல்லாம் பார்த்து லக்ஷ்மி, சிவராமன் ரெண்டு பேருமே ரொம்பவே கண் கலங்கி நிக்கிறாங்க. வெற்றிக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. எங்க பெத்த பிள்ளைங்க கூட எங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லப்பா. ஆனா நீ எங்க இருந்தோ வந்து எங்க பிள்ளை மாதிரி எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட வெற்றி சொல்றாங்க, நன்றின்ற வார்த்தை சொல்லி என்னைய தனியாள் ஆக்கிடாதீங்க, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட துளசிக்கு வெற்றி மேல ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு தான் சொல்லலாம். இந்த சைடு நம்ம அஞ்சலி வீட்டுக்கு வராங்க. அப்போ கடை திறக்கிறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குப்பா, நீங்க ரிப்பன் கட் பண்ணி கடையை ஓபன் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஆசாசையா அந்த கடையை ஓபன் பண்றதுக்காக போறாங்க. சிவராமன் அந்த ரிப்பனை கட் பண்ண போறாரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ் அங்க வந்து நிக்குது. போலீஸ் வண்டி வந்ததுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. எதுக்காக இந்த டைம்ல போய் போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸ் இறங்கி, இங்க வெற்றிங்கிறது யாருப்பா, நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண அப்படின்றாங்க. உடனே வெற்றி வந்து, நான் தான் வெற்றி, எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, உன் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட துளசி வந்து, என்ன சார் நீங்க பாட்டுக்கு வரீங்க, வெற்றியை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த போலீஸ் ஒரு வீடியோ ரெக்கார்டை காட்டுறாங்க. அதுல இந்த திவ்யா வெற்றிக்கு ஒரு வீடியோ அமைச்சிருப்பாங்க. வெற்றி நான் சொல்ற நேரத்துல வரலனா என்னோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டி இருப்பாங்க. அவங்க வந்து சூசைட் பண்ற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்க கொடுத்த வாக்கு மூலத்தினால தான் நான் இப்ப வெற்றியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட துளசி வந்து, இல்ல அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா போலீஸ் வந்து கேட்கற மாதிரி தெரியல. வெற்றியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம மீனாட்சி வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா திவ்யாவை இப்படி பண்ண சொன்னது மீனாட்சி தான். மீனாட்சி வந்து வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து திவ்யா கிட்ட சொல்றாங்க, திவ்யா நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு. துளசி வந்து ஆரம்பத்துல வெற்றியை பிடிக்கல, வெற்றி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ இப்ப என்னன்னா வெற்றியை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்னதுமே திவ்யாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே மீனாட்சி தான், திவ்யா நீ வந்து சும்மாவே இருக்காத, நீ சும்மா தற்கொலை பண்ற மாதிரி நடிச்சு வெற்றியை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொன்னதை கேட்டு இந்த திவ்யாவும் சூசைட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி இப்போ வெற்றியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த சைடு நம்ம துளசி வந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப சிவராமன் சொல்றாங்க, கவலைப்படாதமா துளசி, நம்ம வெற்றி மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது, அவர் வந்து எல்லாத்துக்குமே நல்லதுதான் நினைக்கிறாரு, அதனால அவருக்கு நல்லதே தான் நடக்கும், நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனா யாரையுமே வெற்றியை பார்க்க விட மாட்டாங்க. நம்ம துளசி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அந்த போலீஸ் வந்து கேட்குற மாதிரி தெரியல. ஏமா இது சூசைட் கேஸ், இந்த கேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ ஏதாவது பேசணும்னா ஒன்னு கோர்ட்ல பேசி, இல்லைன்னா லாயரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ துளசியும் லாயரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேச வைக்கிறாங்க. அப்போ அந்த லாயர் கிட்ட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க முடிஞ்ச ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இதுக்கு மேல கோர்ட்ல தான் நீங்க பேசணும், அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரையும் பேச விடாம தடுத்துடுறாங்க. வேற வழி இல்லாம குடும்பமா எல்லாருமே தீர்ப்புக்காக அங்க கோர்ட்டுக்கு படியேறாங்க. அப்போ நம்ம வெற்றிக்காக வாதாடுறதுக்கு ஒரு லாயர் கூட இல்ல. இந்த சைடு வெற்றியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக திவ்யாவோட அப்பா ஒரு லாயர் வச்சு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா சார், அவர் பக்கம் பேசுறதுக்காக எந்த ஒரு லாயருமே கிடையாது, அப்போ அவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகுது, அதனால நீங்க தீர்ப்பை எழுதுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அஞ்சலி, துளசி, சிவராமனுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, வெற்றியை யாரோ பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு துளசி வந்து அங்க இருந்து குரல் கொடுக்குறாங்க. சார், உண்மை என்னன்னு தெரியாம ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜட்ஜ் கேக்குறாரு, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த இடத்துல அந்த கூண்டுல நின்றுட்டு வெற்றி துளசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டாலும், ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்ட பத்தியா, அந்த ஒரு வார்த்தையே போதும் அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து துளசியை பார்த்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க, அவரோட பொண்டாட்டி நான் சொல்றேன் சார், அவர் எந்த தப்புமே பண்ணல, அவரு நிரபராதி, யாரோ அவரை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. அப்போ துளசி வந்து கோர்ட்ல கத்துறாங்க, என் புருஷன் வந்து நிரபராதி, அவருக்கு நான் எந்த தண்டனையும் கிடைக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜ் வந்து, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் மேல கேஸ் இருந்து எஃப்ஐஆர் போட்டு கோர்ட் வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் எதுக்கு நீங்க ஒரு லாயரை கூட ரெடி பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி சொல்றாங்க, என்னன்னு தெரியல சார், எந்த லாயருமே இவருக்காக பேசுறதுக்கு வரமாட்டாங்க, இதுல இருந்தே தெரியுது யாரோ இவரை பழி வாங்குறதுக்காக போட்ட திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. அப்போ ஜட்ஜ் வந்து துளசிக்கு ஒரு வாய்ப்பு தராங்க, உங்க ஹஸ்பண்டுக்காக நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொன்னதுமே துளசி வந்து அந்த இடத்துல பேசுறாங்க, சார், எங்களோட கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது, அவரு என்னைய விரும்பினாரு, ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட மாமா பொண்ணோட இவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு, ஏற்கனவே அந்த பொண்ணு திவ்யா என் மேல பழிய போட்டு என்னையும் வெற்றியையும் பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பிளான் போட்டாங்க, அதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு, 2 பெண்களை செட் பண்ணி நான் வரதட்சணை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருந்தாங்க, இதெல்லாம் பண்ணது அந்த திவ்யா தான், இந்த கேஸ் கூட ஒரு ஸ்டேஷன்ல ஃபைல் ஆயிருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வெளுத்து வாங்கிட்டாங்க தான் சொல்லலாம். இதெல்லாம் கேட்ட திவ்யாவோட அப்பா வந்து அப்படியே அரண்டு போயிட்டாரு. மீனாட்சி வந்து பயங்கர சந்தோஷத்துல இருந்தாங்க, வெற்றி இனிமேட்டு உன்னோட கதை முடிஞ்சதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில நம்ம துளசி இப்படி இறங்கி பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம வெற்றி வந்து துளசி பேசுறதெல்லாம் நினைச்சு நினைச்சு அவர் சந்தோஷத்துல இருக்காரு. கொஞ்சம் கூட நம்ம கோர்ட்ல நிக்கிறோமே அப்படிங்கிற கவலை இல்ல, நம்ம துளசி மனசுல இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து பயங்கர ஹாப்பில இருக்காரு. துளசி சொல்றதெல்லாம் வச்சு கேட்கும்போது அந்த பொண்ணு திவ்யா மேல ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் விசாரிக்கணும், எனக்கு என்னமோ இந்த பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், இவனை பார்த்தா நிரபராதி மாதிரி தான் இருக்கு, அதனால இவனுக்கு எந்த ஒரு தீர்ப்புமே என்னால வழங்க முடியாது, ஒரு இந்த கேஸை நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறமா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஜட்ஜ். இதெல்லாம் கேட்ட துளசி அஞ்சலி எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா பேசி தீத்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றியை பாக்குறாங்க துளசி. இந்த சைடு அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க, என்னக்கா பிச்சு உதறிட்ட, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, மாமா நல்லவருக்கா, அவர் நம்மளுக்காக எல்லா நல்லதையும் செஞ்சுட்டே தான் இருக்காரு, அவர் என்னைக்குமே தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் துளசி, நீ மட்டும் பேசலனா இந்நேரம் என் நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து துளசிக்கு நன்றி சொல்றாங்க. இந்த சைடு மகேஷ் வந்து அஞ்சலிக்கு பயங்கரமா பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சீக்ரெட் ரூம்ல இருக்கிற முருகனோட அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அப்போ அஞ்சலி மகேஷ் பின்னாடியே வராங்க. அஞ்சலி கேக்குறாங்க, எதுக்காக மகேஷ் இந்த ரூமுக்கு போற அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு ஃபைல் எடுக்கணும் இந்த ரூம்ல, அதனாலதான் நான் இந்த ரூமுக்கு போறேன். சரி, இந்த ரூம் ஏன் ரொம்ப நாளா பூட்டியே கிடக்கு, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த ரூம்குள்ள நீ மட்டும் தான் போற, ஏன் வேற யாரையும் அலோ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அதுல என்னோட சின்ன வயசு போட்டோ எல்லாமே இருக்கு, நான் சின்ன வயசுல யூஸ் பண்ண திங்ஸ், அதனாலதான் நான் இந்த ரூம்க்கு நான் யாரையுமே அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அஞ்சலி வந்து ஓரமா நின்று அப்படி மகேஷ் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து உள்ளக்க போயிட்டு முருகனோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், அவ என்னமோ கொலகாரனை பாக்குற மாதிரி பாக்குறா, என்னை கண்டாலே அவளுக்கு இப்ப பிடிக்க மாட்டேங்குது, என் அஞ்சலின்னு சொல்லிட்டு நான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினேன், ஆனா இப்ப அவ என்ன வில்லன் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முருகனோட அம்மா கிட்ட பேசிட்டு ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்போ வெளியில அஞ்சலி நிக்கிறாங்க. அஞ்சலியை பார்த்துட்டு போய் மகேஷ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கேஷுவலா வெளியில வராரு. அப்போ அஞ்சலி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க, ஆமா இந்த ரூம் ஏன் ரொம்ப நாளா பூட்டியே இருக்கு, அது இல்லாம நீ மட்டும் தான் இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் இருக்கு இதுல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் வந்து சொல்றாங்க, இல்ல அதுல என்னோட நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இதை பாரு, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை போயிடுறாரு. இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.